அவர் ஃபோட்டோஸ் இல்லாத திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட நபரை எப்படி அனுமதித்தார்கள் கட்சிக்குள்ளே அப்படின்றதான் எல்லாரும் வைக்கக்கூடிய கேள்வி. ஜாஃபர் சாதிக்கு வீட்டில் அவங்க தாயார் வந்து முதல் நாள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க, ரெண்டாவது நாள் பூட்டை உடைச்சிட்டு இன்னொரு பூட்டை மாட்டிட்டு போயிருக்காங்க, அது ஒரு ஆட்டோ வந்துட்டு போயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? நீங்களே மனம் திருடுவீங்க, ரெய்டு வந்தால் மத்திய அரசு பழி வாங்குதுன்னுவீங்க, நீங்களே ரூபாய்க்கு 10 ரூபா பாட்டுக்கு 10 ரூபா வாங்குவீங்க, ஜாப் ராக்கெட் வேலையில் ஈடுபடுவீங்க, அந்த பணத்தை வேறு இடத்துல நீங்கள் பணப்பரிமாற்றம் கொண்டு போவீங்க, அதில் ஈடி வந்தால் பழி வாங்குதுன்னுவீங்க. அவன் யார் என்னன்னு விசாரிக்காமல் அவன் பெரிய மொல்லை மாதிரி சர்வதேச கடத்தல் மன்னன்னா பின்ன வந்து எல்லோரும் வாழ்த்தவா செய்வாங்க. அப்போ கேள்வி கேட்டால் எங்களை பழி வாங்குறீங்கன்னு சொன்னோன்னா நியாயம். இது தாண்டி உருட்டினாங்க. அதிகமாக குஜராத்தில் தான் பிடிபடுகிறது, அதிகமாக உத்தரப்பிரதேசத்தில் பிடிபடுகிறது, அதிகமாக பாஜகவினர் தான் பிடிபடுகிறார்கள். இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிக குற்றங்கள் நடக்கிறது, போக்சோ குற்றங்கள், வட மாநிலத்தில் நடக்கலை அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர் அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டிருக்கார். என்சிபி வந்து ப்ரெஸ் மீட் வச்சு பிரீஃபிங் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த கைது நடந்துச்சு, இதோடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது சார்? ஜாஃபர் சாதிக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக கடந்த ஒரு 10 நாளாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். 15ஆம் தேதி அந்த 3 பேரை டெல்லியில் பிடிச்சதுலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் பொறுத்து தான் 19 தேதி 20 தேதியில் தான் நமக்கு தகவல் வருது. தகவல் வரும் பொழுது இவர் வந்து திமுகவுடைய அயலக அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் நீக்கப்படுகிறார் அப்படின்ற அறிவிப்பு வந்த அப்புறம் தான் விவகாரம் சூடு பிடிக்குது. 25ஆம் தேதி நீக்கிறாங்க, அன்னைக்கே நீக்கிறாங்க, சூடு பிடிக்குது. இதில் ஜாஃபர் சாதிக்கு திமுகவில் இருக்கார், இவரை நீக்கிட்டாங்க, அவர் போதை மருந்து கடத்தல சம்மந்தப்பட்டிருக்காரு, கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் அளவுக்கு அப்படின்னு என்சிபி அறிக்கை கொடுத்துருக்கு. அப்படின்றப்போ பெரிய அளவில் இதாகுது. அதற்கு இதோடைய தொடர்ச்சியாக ஐயோ எந்த ஜாஃபர் சாதிக்குங்க, இவர் வந்து சினிமா துறையில் 5 படம் ஒரே டைமில் 4 படம் எடுத்துகிட்டு 5ஆவது படமும் தயாரிச்சிட்ருக்காரு, அந்த ஜாஃபர் சாதிக்கா அமீர் கூட சேர்ந்து எல்லா திரைத்துறை விழாக்களையும் கலந்துக்கிறாரு, லா காஃபே 4 AM இந்த மாதிரி இதெல்லாம் அமீரோடு சேர்ந்து தொடங்கினார், அவரா என்னங்க இது அதிர்ச்சியாக இருக்குதுன்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. ஊடகங்களும் எடுத்து இதை பண்ண ஆரம்பித்தாங்க. ஊடகங்கள் அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அப்படின்னு பார்த்தா வெறுமனே இதை ஜாஃபர் சாதிக்கு இந்த மாதிரி இதுதான் சொல்லிட்டு போனாங்க. உள் விவகாரங்களை ரொம்ப பெருசாக பேசலை. நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் அதை ஒரு வந்து 2013 இங்கே சூடாயப்பட்டின் கடத்தி மாற்றார் எம்கேபி நகர்னு பதிவு பண்ணுறோம். 2010 அந்த இது சிடி அதில் வந்து குண்டாஸில் போனார் ஜக்குபாய் சிடி இது அதுன்னு. 2017 போலி பாஸ்போர்ட்டு வழக்கில் இங்கே ஒரு கேஸு மத்திய குற்றப்பிரிவில் இப்போது இருக்குது. கடைசியாக ஒரு இந்த விவகாரத்துக்கு முன்னாடி ஆஜராகிருக்காரு, மறுபடியும் 15ஆம் தேதி ஆஜராகிறதுக்கு வர 15 அவருக்கு வாய்தா கொடுத்துருக்காங்கன்னு. இதுக்கு நடுவில் இன்னொரு இது என்னென்னா 2018 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி கேட்டமைன்ற பொருளை வந்து மலேசியா கடத்தும் போது எஸ்ஐஐபி அப்படின்ற விமான போக்குவரத்துடைய அந்த முக்கியமான இன்டெலிஜென்ஸ் இங்கே வந்து இவரை மும்பையில் அரெஸ்ட் மாட்டுது. இவர் எல்லாம் தப்பிச்சிடுறாங்க. அதில் இவர் தான் கிங் பென்னுன்றது தெரிய வருது. இவரை தேடுறாங்க. 13 மாதம் இவர் எங்கேயுமே மாட்டலை. இவர் தம்பி முகமது சலீம் மாட்டிக்கிறாரு, இன்னொருத்தர் நூருதீன், இந்த மாதிரி கூட்டாளிகள்லாம் மாட்டிக்கிறாங்க. அவங்க கன்ஃபெஷன்லேயே இவர் தான் எங்களுக்கு மூளையாக செயல்பட்டவர், எங்கள் பாஸ் இவர் தான் அப்படின்றாங்க. இவரை தேடிட்டு இருக்கும்போது ஒரு 13 மாதம் சிக்கவே இல்லை. அப்புறம் ஆன்டிசெப்டிக் பெயில் போட்டு அதில் வந்து இவர் வராரு வெளியில். அப்போ அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சிடுறாங்க. இப்படியே இருக்கும் பொழுது 2021 டிஎம்கே ஆட்சி வருது. இங்கே வந்து இவர் வந்து ஒரு பெரிய ஆளாக அறியப்படுகிறார். இவர் கிட்டத்தட்ட 2018 ஒரு வருஷம் தலைமறைவாக இருக்கார், சிக்காமல். மும்பை நாட்கோட்டி பிரிவால் தேடப்படுகிறார். அந்த நாட்கோட்டி பிரிவும் தேடுது, ப்ளஸ்ஸு அங்கே எஸ்ஐபியும் இவர் மேலே சார்ஜ் ஷீட் வச்சுருக்காங்க. இதுக்கு நடுவில் 2022 இவர் தன்னுடைய பாஸ்போர்ட்டை கேட்டு அங்கே விண்ணப்பிக்கிறாரு. அதில் வந்து ஜூகோ ஃபுட் ப்ராடக்ட்டு சீ ஃபுட்ஸ் வந்து தனி அந்த பேரில் நாங்கள் இருக்கிறோம்.
நாங்கள் வந்து ஜூகோ சி ஃப்ரைட் அது உங்களுக்கு அதுக்கான இது துபாயில் நடக்குது, அதனால் நான் போகணும், எனக்கு பாஸ்போர்ட் கொடுங்க அப்படின்லாம் கேட்குறப்போ எஸ்ஏஐபி சார்பில் இவர் வந்து மோசமான நபர், இவர் வந்து மாஸ்டர் மைண்டு, இவர் மேலே லுக் அவுட் நோட்டீஸ் இருக்குது, இவர் வந்து இந்த மாதிரி கடத்தல் 38 கிலோ கேட்டமைன் கடத்தி அந்த வழக்கில் இருக்கார், இவர் மேலே அனைத்து முகாந்திரமும் இருக்குது குற்றவாளின்னு இது பண்ணுறதுக்கு. இவருடைய கூட்டாளிகளே இவரை வந்து சொல்லியிருக்காங்க. இவருடைய தம்பி 2009 ஒரு கேஸில் மாட்டியிருக்காரு இதே மாதிரி கடத்தல் வழக்கில் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர் தான் ஜாஃபர் சாதிக் அப்படின்றது தான் நான் பதிவு பண்ணுறேன். தமிழக திரைத்துறையில் மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அரசியலில் பெரிய அளவில் ரொம்ப பேர் கூட தொடர்பு. அவர் ஃபோட்டோஸ் இல்லாத திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். எல்லார் கூடயுமே கிட்டத்தட்ட ஃபோட்டோ எடுத்து அவர் ட்விட்டரில் போட்டிருக்கிறது. இந்த மாதிரி இப்படிப்பட்ட நபரை எப்படி அனுமதித்தார்கள் கட்சிக்குள்ளே அப்படின்றது தான் எல்லாரும் வைக்கக்கூடிய கேள்வி. நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மற்ற இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு திமுக ஆதரவாளர்கள், திமுக அனுதாபிகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறவில்லை. ஆனாலும் சமூக வலைதளத்தில் திமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியான பதிவுகள், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நான் சொன்னேன்ல 2018 கேட்டமைன், அது அண்ணாமலையே அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அது பதிவு பண்ணியிருப்பார். அப்போ இந்த மாதிரிலாம் சம்மந்தப்பட்ட நபரை தமிழக காவல்துறையும் எப்படி கோட்டை விட்டது அப்படின்றப்போ டிஜிபி வந்து முந்தானத்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. அதில் அவர் கூடிய பக்கத்தில் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டுடைய ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உட்காந்துருக்காரு. என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்றது வந்து பிஇடபிள்யூ, என்ஐபி தனியாக இருந்தது, பிஇடபிள்யூ மதுவிலக்கு அமல் தனியாக இருந்தது, போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு, குற்றத்தடுப்பு பிரிவு தனியாக இருந்தாங்க. ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட் டிஎம் கவர்மெண்ட்டில் மாற்றினாங்க. அப்போ அது மாற்றின பிறகு தான் அந்த கள்ளச்சாராய சாவு நடந்தது. அப்போவே பெரிய அளவில் அந்த துறை சம்மந்தப்பட்ட யார் மேலேயுமே நடவடிக்கை இல்லை. இவ்வளோ இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கஞ்சா, குட்கா, இந்த போதை சாக்லேட்டு, இந்த எல்எஸ்டி இதெல்லாம் எந்த அளவுக்கு பெரிய அளவில் இருக்குதுன்னு இவங்களாம் அதுக்கான எதிர்த்து இயக்கங்கள் நடத்துறது, அதாவது சடங்குபூர்வமான விஷயங்கள், போதைக்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கம், பள்ளி மாணவரோட பேசுகிறது, அது இது இப்படி தான் போதை தவிர அங்கங்கே பிடிக்கிறாங்க கணக்காமிறாங்க தவிர இந்த மாதிரி ஜாஃபர் சாதிக் மாதிரி கிங் பின்னை கிட்ட கூட போல அவனை எதுவுமே பண்ணல. இத்தனைக்கும் ஜாஃபர் சாதிக்கு இங்கேயே மாட்டி இவ்வளோ இஷ்யூ ஷீட்டராக உலாத்திட்டுருக்கிறாப்புல. அவரை ஷேடோ போட்டிருக்கணும், மற்ற இது பண்ணியிருக்கணும், எதுவுமே பண்ணல. சூடோவை பற்றின்னு தெரியும். தென் மாநிலங்கள்லேருந்து குறிப்பாக சென்னையிலேருந்து தான் அதிகமாக டெல்லி வழியாக ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, யூஎஸ்ஸு, யூகே இங்கெல்லாம் கடத்தப்படுதுன்னு இந்த குற்றமும் அவர் மேலே அதுதான். இந்த நிலைமையில் தலைமறைவாக அவர் ஆயிட்டார். இல்லை, இப்போ இந்த இதில் வந்து திமுகவும் ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருந்தாங்க. திமுகவில் அமைச்சர் ரகுபதி வந்து ஒரு பட்டியலை வச்சுருந்தார். தமிழ்நாட்டில் காவல்துறை என்னெல்லாம் பண்ணியிருக்கு, யாரெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாஜக ஆதரவு பிரமுகர்கள் அவங்களாமும் கடத்தியிருக்காங்கன்னு ஒரு பட்டியலை கொடுக்குறாரு. டிஜிபி சங்கர் ஜிவாலும் அவங்க பிடித்த பட்டியல் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே வந்து இது வந்து அரசியல் ரீதியாக பார்க்காதீங்க அப்படிங்கிற டோன் தான் எடுக்கிறாங்க. இன்னொன்று டிஜிபி வந்து இது எங்கள் கண்ட்ரோலில் இல்லை, ஹெராயின், கொக்கைன் இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் இது பண்ணிடுவோம், சிந்தடிக் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து என்சிபியோட கண்ட்ரோலு, அவங்க வேலையை பார்க்குறாங்க, அது அவங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது எப்படி சார் புரிஞ்சு? அதாவது நேற்று ரிப்போர்ட்டருங்க, நான் இந்த க்ரைம் ரிப்போர்ட்டருக்கு மேலே ரொம்ப வருத்தப்படுறேன். அவங்களுக்கு எந்த எந்த பீட்டு பார்க்குறோமோ எந்த இது பார்க்குறோமோ ஒரு அடிப்படை ஒரு விஷயம் இருக்கணும். நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு துறை ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு விஷயம் சம்மந்தப்பட்ட ஒரு குற்றத்தை இழைக்கிறார் ஒருத்தர், அவரை பிடிச்சா விட்டுருவீங்களா? இதை பிடிக்கிறாங்கங்க, மெத்தப்பட்டைன்னு வருது, காரில் கொண்டு வர்றாரு, பிடிச்சிடுறாங்க. இது வந்து என்சிபி சம்மந்தப்பட்டது. நீங்கள் போங்க, பஞ்சு மிட்டாய் வச்சுக்கிறீங்களா, கஞ்சா வச்சுக்கிறீங்களா, இதை வச்சுக்கிறீங்களா அப்படின்னா நான் பிடிப்பேன். மெத்தப்பட்டைன்னு தானே, போங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த வித இது நடந்தாலும் சரி, நான் இப்படி வரேன், ஒரு பெரிய ஆயுத குவியல் சர்வதேச அளவில் உள்ளே கொண்டு வந்து ஒரு குடவுனில் பதுக்கி வச்சுருக்காங்க. இங்கேருந்து பாகிஸ்தானுக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ போகுது. அது நான் எப்படி என்ஐஏ தாங்க பிடிக்கணும், தமிழ்நாடு போலீஸ் அதை பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? விடுதலை புலிகள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், கொடுங்கூர்கிட்ட ஒரு பெரிய ஆயுத கிடங்கு பிடிச்சாங்க. ஐபி எல்லாம் இது பண்ணி நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான் பிடிச்சது. இது எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, நீ வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு பாயப்பா வந்துட போகிறாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும்? இதெல்லாம் வந்து அவர்
அதை தான் சொல்கிறேன். இந்த ரிப்போர்ட்டருங்களை மற்றவங்கள அவர் குழந்தைகளாக நினச்சிட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் எல்லா விஷயங்கள்லையும் சம்பந்தம் உண்டு. நீங்கள் என்ஐபி எதுக்கு வச்சுருக்கீங்க? அப்போ போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு இல்லை மெத்தமட்டைன் வந்தால் விட்டுருவீங்களா? இல்லை சூடோபெட்டின் இருந்தால் விட்டுருவீங்களா? அப்போ 2013 பிடிச்சி இவரை கேஸ் போட்டான்னு அதே ஜிவால் தானே சொல்கிறாரு. எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்கிறாரு? 20 கிராம் பிடிச்சோம், ரிமாண்ட் பண்ணோம், 2017 அவர் வாஷ் பண்ணிட்டார் அந்த வழக்கில்னு சொல்கிறாருல. ஏன் அப்போ மட்டும் பிடிச்சிங்க? அப்போ சம்மந்தம் இல்லாமல் எப்படி? அப்போ நாங்கள் வெறும் கஞ்சா இது மட்டும்தான் பார்ப்போன்றதே சரியில்லாத வாதமாச்சே. உங்கள் இதில் என்ன தமிழ்நாட்டுக்குள்ளே போதைப்பொருள் எந்த இது இருந்தாலும் அதை பிடிக்க வேண்டியது என்ஐபியுடைய வேலை, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுடைய வேலை, மகேஷ்குமார் அகர்வால் கீழே இருக்கிற அந்த துறையுடைய வேலை. சரிங்க, உங்களுக்கு கீழே தானேங்க கியூ பிரான்ச் இருக்குது, உங்களுக்கு கீழே தானே இன்டர்னல் செக்யூரிட்டி இருக்குது, உங்களுக்கு கீழே தானே கோஸ்டல் குரூப் இருக்குது, உங்களுக்கு கீழே தானே கோஸ்டல் கார்டு இருக்குது, உங்களுக்கு கீழே தானே ஓசிஐன்னு இருக்குது. இது எல்லாமே கோஸ்டல் கார்டு இருக்குதுங்க, கோஸ்டல் குரூப் இருக்குது. இலங்கையிலேருந்து ஒரு படகுல AK-47 ஒரு 50 வருது. கோஸ்டல் கார்டு இல்லை இது எண்ணெயை பிடிக்கணும் அப்படின்னு விட்ருவாங்களா? பிடிப்பாங்கல்ல. இதெல்லாம் குழந்தைத்தனமான வாதம். இன்னொன்று என்ன சொல்கிறாரு, இந்த இது இவ்வளோ மதிப்பு சொல்கிறது அதிகம், 2000 கோடின்றதெல்லாம் அதிகம், அது பிடிச்சது 50 கிலோ, 1 கிலோ 6000 ரூபாவோ 4000 ரூபா தான் சொன்னாரா? இல்லை, இதை அவர் ஏன் சொல்லணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் ஒரு டிஜிபி அங்கே பிடித்தது, டெல்லியில் பிடிச்சது, என்சிபி அதை ப்ரீஃப் பண்ணுறாங்க, அவங்க ஒரு எஸ்டிமேட் சொல்கிறாங்க. அதை ஜாஃபர் சாதிக்கு டிஃபெண்ட் பண்ணால் பரவாயில்ல, இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு. அதுவே டிஃபெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற விலையை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் வராரு. ஏன் சங்கர் ஜிவால் அதை பண்ணுறாரு? நான் சொன்னேன்ல, முன்னாடி உட்காந்துருவங்க எல்லாரையும் குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி நினச்சிக்கிட்டாரு. அவங்களும் யாரும் அந்த மாதிரி கேட்கலையே. நீங்கள் என்னங்க டிஃபெண்ட் பண்ணுறீங்க? ஏங்க உங்களுக்கு என்ன தெரியும் கேட்டமீன் வேலை? எங்களெல்லாம் நான் குழந்தை நினச்சிட்டு இருக்கீங்களா? கேட்டமீன் 1 கிலோ எவ்வளோங்க? இப்போ போடுங்க, உங்கள் கையில் இருக்க செல்ஃபோனில் போடுங்க. 1 கிலோ எவ்வளோங்க? 1 கோடி ரூபா. சாதாரணமாக 1 கிலோ 1 கோடி ரூபா. அப்போ இதை இன்றைக்கி அவங்க அவங்களுடைய மதிப்பு அந்த நாடுகளில் 1.5 கோடி ரூபான்னு சொல்லிட்டு அவங்க பதிவு பண்ணுறாங்க. என்சிபிக்கு தெரியாததை நீங்கள் ஏன் டிஃபெண்ட் பண்ணுறீங்க? இன்னொன்று அது 4000 ரூபா 6000 ரூபான்னு எப்படிங்க சொல்லுவீங்க? 1 கிலோ கஞ்சாவே 20000 ரூபாய்க்கு மேலேங்க. இவங்களுக்கே தெரியும் 1 கிலோ கஞ்சா. அப்போ கஞ்சாவோட சூடாபிட்டின் விலை கம்மியா? சரி, நீங்கள் 50 கிலோ தான் அப்படின்றீங்க. அப்படி சொல்லலையே என்சிபி. 50 கிலோன்னு சொன்னாங்க. கடந்த 2 ஆண்டுகளாக 3.5 டன்னு கிட்டத்தட்ட 47 இதில் 48 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. அன்றைக்கி சொன்னாங்க 2000 கோடி ரூபான்னு சொன்னது காரணம் கடந்த 2 ஆண்டுகளாக 3.5 டன்னு, அதாவது 3500 கிலோ 47 கன்சைன்மெண்ட் மூலிமா இந்த மாதிரி நடந்திருக்குன்றாங்க. அவ்வளோ மதிப்புள்ளது அப்படின்றாங்க. நீங்கள் முந்திக்கிட்டு இது 50 கிலோ தான், அது விலை எவ்வளோ தான் எதுக்கு சொல்கிறீங்க? தெரியுதா? அப்போது இந்த ப்ரெஸ் மீட்டே காவல்துறை டிஜிபியாக கொடுக்கல, மேலே இருந்து அந்த அழுத்தத்தில் அவர் கொடுக்குறாரு. அவர் அதில் ராஜாவை மிஞ்ச ராஜ விசுவாசியாக கூடுதலாக சில வார்த்தைகளை இது பண்ணுறாரு. அன்றைக்கி அந்த ரிப்போர்ட்டர்கள் யாருமே அதுக்கான கேள்விகளை அவர் முன்னாடி எடுத்து வைக்கல. சரி, இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் அதை என்சிபி பிடிக்கணும், இதை இவங்க பிடிக்கணுன்றீங்க. ஜாஃபர் சாதிக்கு வீட்டில் அவங்க தாயார் முதல் நாள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க, 2வது நாள் பூட்டை உடச்சிட்டு இன்னொரு பூட்டை மாட்டிட்டு போயிருக்காங்க, ஒரு ஆட்டோ வந்துட்டு போயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? ஒரு ஆட்டோ வந்த இடத்துல சிசிடிவி இல்லைங்க. ஜாஃபர் சாதிக்கு அவ்வளோ பெரிய நபர், சிசிடிவி இல்லாமல் இருக்காது. சரி, சிசிடிவி இல்லைன்னே வச்சுக்குவோம். அந்த தெருமுனையில் இருக்கோம்ல அந்த டைமுக்கு, இல்லை வேறு அந்த ரோட்டில் இருக்கோம்ல, எப்படி வேணாலும் பிடிக்கலாம் தெரியும்ல. ஏன் பிடிக்கல? யாரும் கேட்கல. ஜாஃபர் இவரை டிஜிபிகிட்ட யாரும் நேற்று ரிப்போர்ட்டருன்னு கேட்கல. கேட்டுருந்தால் அதுக்கும் ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருப்பார். சிசிடிவிக்கு என்ன சொல்கிறாரு, இது பார்த்தீங்கன்னா 10 சிசிடிவி கொடுத்து அவங்கள கூப்பிட்டு பாராட்டு செஞ்சதெல்லாம் நான் பார்த்தது இல்லைங்க கமிஷன் ஆஃபீஸில். நீங்கள் அதெல்லாம் ரொம்ப சாதாரணம். நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க வச்சுக்கிங்க, 10 சிசிடிவி சாதாரணமாக போட்டிருப்பீங்க. போலீஸ் என்ன பண்ணணுன்னா, போலீஸ் கேமராக்கள் ரொம்ப கம்மிங்க சிட்டியில். ஆனால் இதை ஏகே விஸ்வநாதன் கமிஷனாக இருக்கும்போது போலீஸ் கேமராக்கள் பார்த்திங்கன்னா ஒரு 65,000 70,000 மீதி 2.5 லட்சம் கேமராக்கள்னு சொன்னாங்கல்ல. அதெல்லாம் என்னென்னா, ஒரு நிறுவனம் இருக்கும் அந்த ரோட்டில், அந்த நிறுவனத்தை கேமரா நீங்கள் போடுங்க, உள்ளே வெளியே பார்த்த மாதிரி, ரோட்டை பார்த்த மாதிரி ஒரு 5 கேமரா, உள்ளக்க பார்த்த மாதிரி ஒரு 4 கேமரா, உள்ளுக்குள்ளே உங்கள் கடைக்குள்ளே போட்டுக்குங்க. அது வேறு. உங்கள் பார்த்தோன்னா வெளியில் எனக்கு இப்படி வேணும் அப்படின்றப்போ சாதாரணமாக 10 கேமரா வந்துடும். அப்போ 10 கேமரா பண்ணுற இதுக்கு கூப்பிட்டுலாம் பாராட்டியிருந்தா 4 பூரா இவங்க பாராட்டிக்கிட்டு இருக்கணும். 2வது நான் என்ன கேட்குறேன்,
2013 குற்றவாளி தானே, 2010 குற்றவாளி தானே. இவர் எப்படி நீங்கள் டிஜிபி இது கமிஷனர் எப்படி கூப்பிட்டு கொடுப்பீங்க அவார்டு? இன்னொன்று திருப்பி கொடுத்துட்டோன்றார். யார்கிட்ட கொடுத்தாரு அப்படின்ற கேள்வி வரும். அவன் எல்லாருமே தலைமறைவாக இருக்காங்க, யார்கிட்ட கொடுத்தாரு? இது ஒரு பார்ட்டு. அப்போ கமிஷனரு இந்த ஜாபர் சாதிக் யாருன்னு கூட பார்க்காம எனக்கு என்னென்னு கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு விருதை கொடுத்துருக்காரு. இன்னொரு விவகாரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே ட்ரக்ஸ் வருது, அதை தடுக்க வேண்டியது என்சிபியோட பொறுப்பு. அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் குறிப்பாக பாஜக அரசு வந்து கோட்டை விட்டுருச்சு. கோட்டை விட்டுட்டு இன்றைக்கி வந்து பழைய திமுக மேலே போடுது அப்படின்னு சில ஊடகங்களில் கூட எழுதியிருந்தாங்க. ஸோ என்சிபியோடைய தவறை வந்து மறைக்கிறதுக்காக இப்போது இதை அரசியல் சாயம் பூசுகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை அதிமுகவை கூப்பிட்டா ஜாபர் சாதிக்கு பதவி கொடுத்தது? திமுகவில் நீங்கள் தானே பதவி கொடுத்தீங்க. கிங் பின் அப்படின்னு என்சிபி குறிப்பிட்டு தேடப்படும் குற்றவாளி, அவனுக்கு பதவி கொடுத்தது யார்? அதிமுகவா? திமுக தானே. நீங்களே எல்லாம் பண்ணுவீங்க, நீங்களே மணல் திருடுவீங்க, ரெய்டு வந்தால் மத்திய அரசு பழி வாங்க தின்னுவீங்க, நீங்களே ரூபாவுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவீங்க, நீங்களே இந்த ஜாப் ராக்கெட் வேலையில் ஈடுபடுவீங்க, அந்த பணத்தை வேறு இடத்துல நீங்கள் பணப்பரிமாற்றம் கொண்டு போவீங்க, அதில் ஈடி வந்தால் பழி வாங்குதுன்னுவீங்க. நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது இதுதான், பழி வாங்கத்தான் செய்வார்கள். ஏஜென்சி வச்சுருக்கிறது இதுக்கு தான். நீங்கள் அவங்க பாஜகவில் போனால் தண்ணி தெளித்து புனிதராக்கிடுவாங்க. நான் இந்த இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அஜித் பவாரில் தொடங்கி பலரும் இருக்காங்க. எதிர்கட்சிகளை பழிவாங்க ஆயுதமாக ஏஜென்சிகளை பயன்படுத்துவார்கள். இது அரசியல். இதை வேலையை ஆரம்பித்து வச்சது யார் தெரியுமா? காங்கிரஸ். அதிகமாக பண்ணுறது யாருன்னா காங்கிரஸ். அந்த வழியில் மத்திய அரசாக வந்தால் இவங்களும் செய்கிறாங்க. ஆனால் தலையை கொடுக்குறது யார்? நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது அதனால தான் சொன்னேன், ஜாபர் சாதிக் என்கிற நபர் இந்த மாதிரி தேடப்படுறாருன்னொன்னே, அவர் திமுகவில் அயலகாணி துணை அமைப்பாளராக இருக்கிறதுனால இந்த விவகாரம் பெரிதாக வெடித்ததுன்னு. கரெக்டாக? ஏன் இந்த விவகாரம் பெரிதாக வெடிக்குதுன்னா, நீ வந்து அவர் கூட வச்சுருக்கீங்க அப்படின்னு. இதுதான் விவகாரம். அப்போ திமுக வந்து இன்னொன்று என்சிபி பிடிக்கிறது. இதை தாண்டி உருட்டினாங்க. என்ன உருட்டினாங்கன்னா, அதிகமாக குஜராத்தில் தான் பிடிபடுகிறது, அதிகமாக உத்தரப்பிரதேசத்தில் பிடிபடுகிறது, அதிகமாக பாஜகவினர் தான் பிடிபடுகிறார்கள். இதெல்லாம் மறுக்கவே முடியாது. பாஜகவினர் பிடிபட்டால் அவங்கள விட்டுருன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல, அவங்களே தூக்கி உள்ள வைங்கன்றோம். அதிகமாக குஜராத்தில் பிடிபடுகிறது, அதிகமாக உத்தரப்பிரதேசத்தில் பிடிபடுகிறதுனா, நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். போக்சோ வழக்குகள் வந்துச்சு. போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் போக்சோ வழக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு சின்ன ஒரு விவகாரம் இருந்தாலும் போக்சோவில் பிடிச்சி போட்டாங்க. இதில் எந்த அளவுக்கு போனாங்கன்னா, 2 பேர் லவ் பண்ணுவாங்க. அந்த பையனுக்கு ஒரு 18 வயசு இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். வீட்டில் அந்த டைம் தெரிஞ்சு யாராவது பொண்ணுக்குன்னு மாப்பிள்ளை கப்பில் பார்க்குறாங்கன்னா பயந்து போய் கூட்டிகிட்டு ஓடி போயிடுவோம். ஓடி போய் கல்யாணம் பண்ணுவோம். பொண்ணுக்கு 17 வயசா, உடனே போக்சோவில் பிடிச்சி போடு. இந்த மாதிரி அதிகமாக இப்போ எனக்கு என் பொண்ணை வந்து ஒருத்தன் விரும்புகிறான், எனக்கு பிடிக்கல, நான் உடனே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த பொண்ணையே சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி அவன் மேலே ஒரு போக்சோ தீக்குள்ளே போட்டோம். இந்த மாதிரி போக்சோ வழக்குகள் தவறாக பயன்படுத்தப்பட்டது. அதிகமாக காதலர்கள் இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் தெரியாமல் 2 குடும்பமே சேர்ந்து விரும்பி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு 17 வயசு இருந்திருக்கும், உடனே போக்சோவில் தூக்கி போடுறது, இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. இது ஒரு பார்ட்டு. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி போக்சோ வழக்குகளில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிமாண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து 1 வருஷம் பொறுத்து அந்த பொண்ணுக்கு 18 வயசான பிறகு இவனே ஒரு வெளியில் வர்றான், கண்டிக்கிறாங்க. அந்த 18 வயசான பிறகு அந்த பொண்ணு நான் இவனை தான் கட்டிக்குவேன்னா நீ யார் தடுக்க முடியும்? சட்டம் வந்து சமம். அப்போது இந்த 1 வருஷத்துக்காக அவனை வந்து போக்சோவில் போடுவீங்களா? அதனால் அந்த மாதிரிலாம் ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு இது பண்ணார். உண்மையான போக்சோ வழக்குகள், ஒரு குழந்தைக்கு பாலியல் சீண்டல், பாலியல் துன்புறுத்தல், பாலியல் பலாத்காரம் என்ன பண்ணாலும் யாராக இருந்தாலும் போக்சோவில் போடுங்கன்னு அதிகமான போக்சோ வழக்குகள் இது பண்ணுது. ஒரு வட மாநிலத்தில் ஒரு ஸ்டேட் இருக்குங்க, இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பேசி ஊர் கிராம பேசி அந்த பொண்ணு ஒரு 5 வயசு 6 வயசு பொண்ணு ஒரு பெரிய ஒரு ஏதோ பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டார்ல, சீண்டிட்டார், அதில் ஒரு மொலாஸ்டல் பண்ணிட்டார். என்னம்மா பண்ணார்? இது பண்ணார். சரி, இது போய் பெரிய இது பண்ணுவீங்களா? ஒரு 10,000 ரூபா கொடுறா அந்த பொண்ணுக்கு, இப்படியே முடித்து வைக்கப்படுது வச்சுங்க. வழக்குகளே போடாமல் 100 வழக்குகள் தான் ஒரு வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் அதிகமான இது நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே பிடிச்சி இது பண்ணி ஒரு 1000 வழக்குகள் போட்டிருக்காங்க.
இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் அதிக குற்றங்கள் நடக்கிறது, போக்சோ குற்றங்கள், வட மாநிலத்தில் நடக்கலை அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? நடப்போ சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளின்ற மாதிரி கரெக்டாக நடவடிக்கை எடுத்தவன் குற்றவாளி ஆயிடுறான். அயோக்கியத்தனம் பண்ணி குற்றவாளிகளை பாதுகாத்து வழக்கே போடாதவங்க குறைவான அளவில் குழந்தைகளுக்கு ஆனால் எதிரான குற்றங்கள் குறைவாக நடக்கிற மாநிலங்களில் இந்த மாநிலம் ஒன்றுன்னு வருது. கரெக்டாக சேம் இதே தான். நீங்கள் இந்தியா, நான் ஒரு கணக்கு இருக்குது சொன்னேன், உங்கள் இதில் பேசிப்பேன்னு தெரில, கோல்டன் கிரசன்ட் கோல்டன் ட்ரையாங்கிள்னு. இந்த கோல்டன் கிரசன்ட்டில் பாகிஸ்தான், ஈரான், ஆப்கானில் இருந்து வர்ற இது எல்லாமே அந்த அரபிக்கடலில் அந்த கட்சி குஜராத் துறைமுகத்து வழியாக ஒன்று பாஸ் ஆகும். அவங்களுக்கு கிளம்புனோடனே அவங்களுக்கு பக்கத்தில் இல்லை மகாராஷ்டிரா துறைமுகம், மூணாவது கொச்சி. இதில் எங்கேயாவது இப்போ இதில் இங்கேருந்து கொச்சின் வரதுக்குள்ள மாட்டிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி வந்து டக்குன்னு நிலப்பரப்பு வழியாக வருவாங்க. இப்போ இங்கே அதிகமாக குஜராத்தில் பிடிக்கிறாங்க, என்சிபி பிடிக்குது. என்சிபின்றது பொதுவான ஒரு அமைப்பு, அது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டெப்யூட்டி டைரக்டர்ஸ் இருப்பாங்க, நேஷ்னல் லெவலில் டைரக்டர் இருப்பாங்க. அப்போ அந்த சைடில் வரும்போது அவன் பிடிக்கிறான், அதிகமாக குஜராத்தில் பிடிக்கிறாங்க. மிஸ் ஆச்சுன்னா உள்ளுக்குள்ளே வரும்பொழுது உத்தரப்பிரதேசம் இங்கே பிடிக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு உத்தரப்பிரதேசில் அதிகம், குஜராத்தில் அதிகம் அப்படின்னு சொன்னால் எப்படி அது நியாயமாக இருக்கும்? இந்தியாவுக்குள்ளே ஊடுருவுற ஏதோ ஒரு இடத்துல பிடிக்கிறாங்க, அதிகமாக வந்த உடனே கட்சி உள்ளே நுழைஞ்சு உள்ளே வரான்றதுனால இங்கே அதிகமாக பிடிக்கப்படுது. ஆனால் அதில் மாற்றணும் யார்? இன்னொரு வாதத்துக்கு வர்றேன், இவர் எங்கே மாட்டினார்? டெல்லி. அப்போ இவர் யார்? தமிழ்நாட்டுக்கார். எந்த பொறுப்பில் இருக்கார்? கட்சியுடைய டெல்லியில் தானே பிடிக்கிறாங்க. அப்போ டெல்லி தான் அதிகமாக குற்றங்கள் நடக்குது. இவர் கைது கூட ராஜஸ்தானில் தான் பண்ணியிருக்காங்க, கைது ராஜஸ்தான். அப்போ இவர் வந்து குற்றவாளி இல்லை. தமிழகத்தில் பாருங்கள் ஒன்றுமே இல்லை, அமைதியாக இருக்குது. டெல்லி தான் நடக்குதுன்னா, டேய் கிங் பின்ன இவன் தான்டா, இங்கே இருந்தாண்டா அவன் டெல்லி கடத்திட்டு போய் பண்ணுறான் அப்படின்னு புரியுதா? இந்த குற்றத்துடைய தன்மை புரியுதா? இது ஒரு வாதம் அல்ல. ரெண்டாவது, அதிகமாக பாஜகவினர் மாட்டுறாங்கங்க, நடவடிக்கை எடுத்து தானே இருக்காங்க, எடுக்கிறனால தானே உங்களுக்கு அதிகமாக மாற்ற தெரியுது. இது ஒரு பார்ட்டு. இந்த ஆளுக்கு நீங்கள் என்ன டிஃபெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதை நீங்கள் பண்ணுறதுக்கான எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா திமுக ஒரு கட்சி, நீங்கள் நம்மளே பார்த்துருப்போம், நம்ம தொகுதியில் திமுகன்னு சுற்றிக்கிட்டு இருப்பான் கரை வேட்டி கட்டிக்கிட்டு, வாழ்நாள் பூரா அவன் வந்து ஏதாவது கூட்டத்தில் போகிறது வர்றது பேசுறது, இல்லாட்டி இந்த கவுன்சிலர் கூட அப்படியே கூட வருவான். அந்த டைமில் ஏதாவது காசு கிடைச்சா அந்த காசு தேர்தல் நேரத்தில் வேலை செய்வான், பூத்தில் உட்காந்துருப்பான், பூத் ஏஜென்ட்டாக ஸ்லிப்பு கொடுப்பான், அவ்வளோதான். அவன் வாழ்நாள் பூரா அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாதா? கரெக்டா? திமுகவில் யார் பெரிய ஆளாக வர முடியும்? அமைச்சர் நேருவின் மகன் அருண், அமைச்சர் பொன்முடி மகன் கௌதசிகாமணி, அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிரானந்த், முதலமைச்சருடைய மகன் உதயநிதி, வேலு மகன் கம்பன், ஏவா வேலுடைய மகன் கம்பன், ஐப்பெரிசாமியுடைய மகன் செந்தில், அண்ணாநகர் மோகனுடைய மகன் கார்த்தி. அவரு அண்ணாநகர் மோகனே எவ்வளோ வருஷம் கட்சியில் இருந்தாலும் தெரியாது. அங்கே தேவராஜ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் என்னன்னு தெரியாது. அவர் வாழ்நாள் பூரா இவங்களுக்கு கீழே வந்துட்டார். ஆற்காடு வீராசாமி இருக்கும்போது அவர் தான் பெரிய இது. இன்னொருத்தர் பரமசிவன் ஒருத்தர் இருந்தார்னு நினைக்கிறேன், ஒரு பகுதி செயலாளர். இப்போ அவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியாது. திடீர்னு அவர் மோகன் வந்துட்டார், அடுத்து அண்ணாநகர் கார்த்தி தான். அப்படி தான் வராங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், இவங்களாம் எது இன்னொன்று இளைஞர் இவர் விட்டேன், டிஆர்பி ராஜா விட்டேன். நம்ம இவர் கூட பிடிஆர் கூட எப்படி, அவரும் கிட்டத்தட்ட இது தானே, பழனிவேல் தியாகராஜனுடைய பையன், பழனிவேல்ராஜனுடைய பையன். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இது போக இவங்க கனிமொழியிலேருந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. இப்படி இருக்கிற திமுகவில் நீங்கள் பணக்காரர்கள் வர முடியும், கொஞ்சம் பகுதி செயலாளர் இதுன்னு யாருன்னா கொஞ்சம் வசதி படைத்தவன். இப்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மதியழகன்னு நினைக்கிறேன், ரஜினி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார். ரஜினி கட்சி ஆரம்பிக்கலன்னா டக்குனு இங்கே வந்துட்டார், மிகப்பெரிய கோடீஸ்வரர், கல்குவாரியா அது இதுன்னு இருக்குது. அவர் வந்தோடனே செங்குட்டுன்ற ஒரு மூத்த திமுக ஓரம் கட்டிட்டு இவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி. ஆடாத ஆட்டம் இப்போ அங்கே அவர் ஆடுறாரு. அமைச்சருக்கு அவ்வளோ நெருக்கம், சக்கரபாணிக்கு நெருக்கம், நேருக்கு நெருக்கம். அவர் எங்கேருந்து வந்தார்? ரஜினி கட்சியிலேருந்து. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு என்ன, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், ஜெகத் ரட்சகன், ஏவாவேலு, இந்த மாதிரி வெளியிலேருந்து வசதியோடு உள்ளே வர்றவங்க பெரிய ஆட்கள். அப்போது ஆண்டாண்டு காலமாக திமுகவில் உழைத்தவர்கள் உழைத்தபடியே தான் இருக்கணும்.
இதுதானே திமுக நிலைப்பாடு. நான் சொன்னேன் இந்த பணக்காரர்கள் வரணும்னு. அப்படி தானே வந்தார் ஜாஃபர் சாதிக். நீங்கள் பாருங்கள், ஜாஃபர் சாதிக் வந்து என்ன பின்புலம் இருக்குதுங்க. திருட்டு சீடி விற்று குண்டாஸ் போனார், எபிட்ரின் கடத்தி இதில் எம்கேபி நகரில் மாட்டினார். இதை தாண்டி அவருக்கு என்ன பெரிய இது, கட்சிக்கு என்ன பண்ணார்? இல்லை அவங்க தந்தையார் வந்து இங்கே கட்சியில் இருந்து இப்போ இவங்க சொல்கிற அந்த நடைமுறையில் இருந்தாரா? திமுகவிலேயே நம்பர் 1 நேர்மையாளர்னு பேர் எடுத்தவர்னா சாதிக் பாட்ஷா. யாருக்குமே தெரியாது. திமுகவுடைய பொருளாளராக எம்ஜிஆருக்கு பிறகு 2G கேஸில் இருந்தார் அவர் சொல்கிறீங்களா சார்? பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. அவர் கிடையாது. சாதிக் பாட்ஷானா மிக நேர்மையாளர். எம்ஜிஆர் திமுகவுடைய பொருளாளராக இருந்தார். எம்ஜிஆர் போன பிறகு சாதிக் பாட்ஷா பொருளாளராக ஆனார். நாவலர் நெடுஞ்செழியன் போன பிறகு பேராசிரியர் பொதுச் செயலாளர் ஆனார். இது வந்து நடைமுறை 72 நடந்தது. 1972. அந்த சாதிக் பாட்ஷா எப்படிப்பட்டவர்னா, கட்சி கொடுக்குற எதையுமே பயன்படுத்த மாட்டார். டி நகரில் இங்கே தான் வீடு இருந்தது. இந்த அபிபுல்லா ரோடு பக்கத்தில் மார்க்கெட் இருக்குல்ல, டி நகர் உள்ள, அங்கே தான் ஒரு வீடு. நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். கட்சி கொடுக்குற காரை கூட வந்து இறங்கிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுவார். அந்த மாதிரி மனிதர். அவர் திடீர் மரணம். அமைச்சராக இருந்திருக்கார். சாதிக் பாட்ஷா அமைச்சராக இருந்திருக்கார். அவர் மரணத்துக்கு பிறகு அவருடைய பையனுக்கு கேட்குறாங்க. ஆனால் சாதிக் பாட்ஷா யார்? நேர்மையாளர். இன்னொரு பிரபலம் திமுகவில் 3 எரிமலைகளில் ஒன்று ரகுமான் கான். அவருடைய பையன் டாக்டராக இருக்காருங்க ராயப்பேட்டையில். ரகுமான் கான் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு கூட லேட்டஸ்ட்டு இப்போ இருக்கிற இளைஞர்கள் கூட தெரியும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய பேச்சாளர். அன்றைக்கு 80களில் 77 to 80, 80 to 84, 84 to 89 இந்த காலகட்டங்களெல்லாம் துரைமுருகன், ரகுமான் கான், கா சுப்பு இவங்க 3 பேர் தான் திமுகவுக்கு எதிரான, அதிமுகவுக்கு எதிரான போர்வாள்கள். அப்படிப்பட்ட ரகுமான் கானை ஒரு அச்சாப்பாக்கம் தொகுதியில் தொடர்ச்சியாக ஜெயிச்சவர். அவரை ஓரம் கட்டுறாங்க. அவர் மகனுக்கு வாய்ப்பு கேட்குறாரு, கொடுக்கல. இந்த மாதிரி நான் ரொம்ப பேரை சொல்ல முடியும். பேராசிரியர் பேரனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் பேர் கூட டக்குன்னு ஞாபகம் வராது. ஆமாம், எம்எல்ஏவாக தான் இருக்கார். இப்போ பேத்தி கொடுத்துட்டாங்களே, கனிமொழி தானே அவங்க. கனிமொழி அவங்க என்விஎன் சோமு இது. பேராசிரியர் வில்லிவாக்கம் தொகுதி அதே திருப்பி பேராசிரியர் அன்பழகனோட பேரனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் செல்வாக்கு இல்லை கட்சிக்குள்ளே. செல்வாக்கு இல்லை, ஒன்றும் வர முடியாது. அப்போது புதுசாக வர்றவங்க, இப்போ எம்எம் அப்துல்லான்னு ஒருத்தர் வராரு. எங்கே இருந்தாருன்னு தெரியாது. திடீர்னு ராஜ்யசபா மெம்பராக வர்றாரு. கண்டபடி ஆபாசமாக பேசுகிறாரு, எழுதுறாரு. அவர் பெரிய ஆளாகிறாரு. ஐடிவிங்கில் பார்த்தீங்கன்னா யாரோ நேற்று ஒரு அம்மா பூர்ணச்சந்திரிகான்னு போய் மாணவராணின்னு இது பண்ணுறாங்க. ராஜீவ்காந்தி எங்கே இருந்தார், யார்? இந்த மாதிரி புதுசாக முளைக்கிற இவங்களுக்கும் கட்சிக்கு என்ன சம்மந்தம்? இவங்க வந்து நாளைக்கு இந்த கட்சி ஏதாவது இக்கட்டில் வந்தால் மாட்டி காப்பாற்றுவாங்களா? கட்சி கொள்கையில் உறுதியாக இருப்பாங்கன்னா ஒன்றும் கிடையாது. கட்சி ஓடும்போது இவங்களும் சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பிரச்சனை ஆச்சுன்னா எல்லாம் விட்டு போட்டு ஓடிடுவாங்க. இதுதான் இன்றைய திமுக. இப்படி வந்தவர் தான் ஜாஃபர் சாதிக். அப்போ இப்படி நீங்கள் ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சுட்டு அவன் யார் என்னன்னு விசாரிக்காமல் அவன் பெரிய மொல்லை மாதிரி சர்வதேச கடத்தல் மன்னன்னா பின்ன வந்து எல்லாரும் வாழ்த்தவா செய்வாங்க. அப்போ கேள்வி கேட்டால் எங்களை பழி வாங்குறீங்கன்னு சொன்னான்னு நியாயம். நீங்கள் குற்றம் சாட்டினால் தானே செந்தில் பாலாஜி. வந்தால் உள்ளே வைக்காமல் விட மாட்டேன்னு சொன்னவர் செந்தில் பாலாஜி. அப்புறம் உள்ளே கூப்பிட்டு நீங்கள் சொல்கிறீங்களே, பிஜேபி என்கிற புனித நீர் தெளித்தால் அவர்கள் வந்து உள்ளே வந்துட்டால் புனித நீர் தெளி உள்ளே செதுன்னு செந்தில் பாலாஜி பண்ணீங்களா? அதுக்கு பேர் என்ன? புனித நீர் தெளிச்சு தானே வச்சிங்க. பல ஐஏஎஸ் அதிகாரிகளை நீங்களே குற்றம் சாட்டினீங்க. இன்றைக்கி அவங்க அதே செல்வாக்கோடு இருக்காங்க. புனித நீர் நீங்கள் தானே தெளிச்சிங்க. அப்போது மாமியார் உடைத்தால் பொன்குடம் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம். ஒரு இதில் மாற்றி சொல்லிட்டேன்னு கமெண்ட் கூட ஒருத்தர் போட்டிருந்தார், மாற்றி சொல்லிட்டீங்கன்னு. இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம். ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் இந்த குற்றச்சாட்டுக்கள்லாம் சொல்லும்போது இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி பேசுகிற எல்லாரும் அவர் கட்சிக்குள்ளே பொறுப்பு கொடுக்கும்போதோ, அவர் கட்சியில் ஆக்டிவாக இருக்கும்போதோ எங்கே போனீங்க, 2013 கேஸ் இருக்குது, 10 கேஸ் இருக்குங்கலாம் இன்றைக்கி மாட்டின பிறகு தான் நீங்களே பேசுகிறீங்க. அன்னைக்கு மட்டும் நீங்கள் வந்து சும்மா தானே இருந்தீங்க, இப்போ வந்தோடனே நீங்கள் மாட்டின உடனே இதெல்லாம் பேசலாமா? அப்போ ஏற்கனவே உங்களுக்கும் தெரியாமல் தானே இருந்துச்சு, நீங்கள் ஏதோ முன்னாடியே தெரிஞ்சு கண்டித்த மாதிரி பேசுகிறது சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. செம்மவாதங்க. நீங்கள் யார்? உங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, உங்களிடம் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது, உங்களிடம் இன்டர்னல் செக்யூரிட்டி இருக்கிறது, உங்களிடம் என்ஐபி இருக்கிறது, உங்களிடம் ஓசிஐ இருக்குது, ஆர்கனைஸ்டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் யூனிட். அப்படின்னா ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு அமைப்பு. அதனுடைய வேலையே என்னென்னா, எங்கெங்கெல்லாம் குற்றங்கள் நடந்திருக்கிறதோ அதனுடைய அனைத்து இதுவும். உங்கள்கிட்ட எஸ்சிஆர்பி இருக்கிறது, ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பீரோ. அதனுடைய வேலை என்னென்னா மாநில குற்ற ஆவண காப்பகம்.
உங்கள்ட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட லோக்கல் போலீஸ் எல்லாம் இருக்குது. அப்போது இந்த மாதிரி இதில் இந்த ஆள் உள்ளே வரான்னா உங்களுக்கு தெரியாமல் போச்சே. நீங்கள் அப்போ எங்கள்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, இந்த கேள்வியை உளவுத்துறையிட்ட இப்போ நான் சொன்னேன்னா இவங்க எல்லாத்தையும் கேட்டிருக்க வேண்டியதானே? சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு பணம் தராருல, எல்லாத்துக்கும் செலவழிக்கிறாரு, தெரியாமல் இருக்குன்றீங்க. அதனால் நீங்கள் நம்மள்ட்ட நீங்கள் கேட்க தேவையில்ல. நீங்கள் போய் உங்கள் உளவுத்துறையிட்ட கேளுங்க, நீங்கள் போய் உங்கள் இன்டர்னல் செக்யூரிட்டியை கேளுங்க, நீங்கள் போய் உங்களுடைய க்ரைம் பிரான்ச்கிட்ட கியூ பிரான்ச்கிட்ட கேளுங்க, நீங்கள் அங்கே போய் உங்கள் கோஸ்டல் கார்டு கோஸ்டல் குரூப்கிட்ட கேளுங்க, நீங்கள் போய் மகேஷ்குமார் அகர்வால்கிட்ட கேளுங்க, என்ஐபிகிட்ட கேளுங்க. அவங்கள்ட்டலாம் கேட்க வேண்டிய கேள்வியை வந்துட்டு நம்மள மாதிரி ஊடகங்கள்ட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் எதிர்கட்சிகிட்டையும் குற்றச்சாட்டாக கையை நீட்டினா 4 வரல இங்கே இருக்குது. நான் சொன்னது அவங்கள்ட்ட தான் நீட்டணும். இப்போது என்சிபியில் வந்து இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் சொல்லும்போதே 10 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நிரூபிக்கப்பட்டால் இந்த 10 ஆண்டுகள் அப்படிங்கிறது அந்த போதைப்பொருள் கடத்தலுக்காக இருக்கும். அதை தாண்டி இவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அது மணி லாண்ட்ரிங்கில் வரும். இன்னும் வேறு என்ன சட்டவிரோத செயல்கள் ஈடுபட்டிருக்காருங்கும் போது அது வேறு ஏஜென்சி கிட்ட போச்சுன்னா அப்போ தண்டனை நீட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை கிரைம்ஸ் அது என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க சார்? அதாவது ரெண்டாக நான் பிரிச்சுட்டு வந்துடுறேன். 2018 கேட்டமைன் கடத்தப்பட்டதில் இவர் மேலே வந்து என்டிபிஎஸ் ஆக்டுனா 1985க்கு பிறகு இந்த என்சிபியில் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. உலகளாவிய இது கிட்டத்தட்ட பிஎம்எல் ஆக்ட் மாதிரி தான். எப்படி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டமோ அதே மாதிரி தான் இதுவும். என்டிபிஎஸ் ஆக்டில் ஒரு பிரிவில் நீங்கள் உங்கள் மேலே வழக்கு தொடுத்தாலே கிட்டத்தட்ட அதுக்கு குறைந்தபட்ச தண்டனை நீங்கள் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து. 20 கிராமு ஒரு குறிப்பிட்ட கிராமுக்கு குறைவாக வச்சுருந்தீங்கன்னா பர்சனல் யூஸ்னு வச்சா அதுக்கு 1 வருஷம் தண்டனை, 1 லட்ச ரூபா அபராதம் இப்படி போயிடும். ஒரு அரை கிலோ அதுலேயும் மாறுபடும். சூடோஹெபட்ரினுக்கு ஒரு இது, கேட்டமைனுக்கு ஒரு இது, ஹெராயினுக்கு ஒரு இது, கொக்கைனுக்கு ஒரு இது, மெத்தபட்டைனுக்கு ஒரு இது, கஞ்சாவுக்கு ஒரு இது. அப்போ இது எதுக்கு அதெல்லாம் எவ்வளோ வச்சுருந்தா கமர்ஷியல் அப்படின்னு கணக்கு அவங்க வச்சுருக்காங்க. அப்போ அந்த அளவு வச்சுருந்தீங்கன்னா கமர்ஷியல் ஆகிடும். 10 வருஷத்துக்கான அதிகபட்ச தண்டனை, இன்னும் 20 வருஷம் வரைக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பார்ட்டு. இதில் நீங்கள் கிங் பின்னாக இருக்கிறீங்க, கடத்தலுடைய கும்பலுடைய தலைவனாக இருக்கிறீங்கன்னா தொடர் குற்றங்களில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்கள் மேலே இன்னும் கடுமையான வழக்கங்கள். 20 வருஷம் இந்தியாவில் மரண தண்டனை இருக்குது, இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை. இது ஒரு பார்ட்டு. இவர் 2018 கேட்டமைன் கடத்தி மாட்டியிருக்காரு. அந்த கேஸ் இப்போது இருக்குது. அதில் என்டிபிஎஸ் ஆக்டு 21, 22, 23, 25, 27A, 29 6 செக்ஷனில் அவர் மேலே வழக்கு இருக்குது. ஒவ்வொரு செக்ஷனுக்குமே அவருக்கு அது ஒரு பார்ட்டு. அதில் இவர் தான் கடத்தல் கும்பலுடைய தலைவன் செயல்பட்டிருக்காரு எல்லாம். இப்போ இந்த இதில் மாட்டுறாரு. இதுக்கு முன்னாடி போலி பாஸ்போர்ட்டு கேஸ் இருக்குது. இந்த மாதிரி பல வழக்குகள் சம்மந்தப்பட்டவர்னா அந்த குற்றத்துடைய தண்டனை எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று நீங்கள் கேட்டதில் 2வது பார்ட்டு வரேன். இவர் இந்த மாதிரி சம்பாரித்த பணத்தை ஒருத்தட்ட கொடுத்து வேறு வகைகளில் அந்த பணத்தை பரிமாற்றம் பண்ணுறது, வேறு வகையில் மாற்றி அதை முதலீடாக பண்ணால் அங்கே ஆட்டோமேட்டிக்காக இடி வந்துடும். இன்றைக்கி தகவல் என்சிபி பல விஷயங்களை இடிக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு. ரெக்கார்ட்ஸை இங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காருங்க, இதில் பண்ணியிருக்காருங்க. ஒன்றும் இல்லை, மங்கை படம், அதுலேயே உங்களுக்கு இடி வந்துடும். அப்போ இவர் வந்து ஒரு கட்டடம் வாங்குறதோ இல்லை ஹவாலா வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி அது முதலீடாக ஹவாலா மாற்றுறது, உள்நாட்டிலேயே வேறு வகைகளில் முதலீடு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் இடி வந்துடும். அதே பணத்தை ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபடுறவர்களுக்கு பண உதவி பண்ணுறாரு, அந்த மாதிரி அவங்களோட தொடர்பு வச்சுருக்காரு, இந்த பணத்தை அதற்கு பயன்படுத்தியிருக்காருன்னா என்ஐஏ வந்துடும். அப்போது பல்வேறு ஏஜென்சிகள் இதுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இவர் அதிகமாக கடத்திருக்காரு. அப்போ அவங்களும் இவர் மேலே வழக்கு போடுறதுக்கான அனைத்து இதுவும் இருக்குது. டிஏ வரும், மற்ற இதுலேருந்து வரும். அப்போ பல்வேறு முனைகளில் இவரை மாட்டுறாரு. இவர் கூட கூட்டாளியில் இருக்கிறவங்க மேலேயும் இந்த சிக்கல்கள் வரப்போகுது. இவர் எதெல்லாம் இருக்குதோ ஐடி வரலாம். எஃப்ஐயூன்னு இப்போ இன்வெஸ்டிகேஷன் இறங்கியிருக்காங்களாம், ஃபினான்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு உள்துறை அமைச்சது கீழே வர்றது அவங்க பண்ணுறாங்க, பொருளாதார குற்றங்களுக்கு. ஆமாம். அப்போ இந்த மாதிரி பல்வேறு இது வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறுதியாக ஒரு கேள்வி சார், போலி பாஸ்போர்ட் விவகாரத்தில் ஏற்கனவே ஒரு மேலே வழக்கு இருக்குதுன்னு சொன்னீங்க. இன்னொன்று மும்பையில் வந்து ஈடுபட்ட வழக்கில் ஒரு பாஸ்போர்ட் ஃப்ரீஸ் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அண்மை காலங்களில் அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரியான சில தகவல்கள் இருக்குது. கட்சி சார்பாக கூட வந்து கென்யாவில் ஒரு நிகழ்ச்சியில் இவர் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுது.
போலி பாஸ்போர்ட் விவகாரத்தில் ஒரு கேஸ் இருக்க ஆளுக்கு அயலக அணியில் எப்படி பதவி கொடுத்தாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி இவர் தனிப்பட்ட முறையில் போயிருந்தாருன்னா அதுக்கு கட்சி பொறுப்பு இல்லை. ஆனால் போலி பாஸ்போர்ட் வச்சுருந்த பாஸ்போர்ட் ஃபீஸ் வைக்கப்பட்ட ஒருத்தருக்கு கட்சி பொறுப்பு கொடுத்து அவர் அந்த கட்சி சார்பாக கட்சி நிகழ்ச்சிக்காக வெளிநாடுக்கு போலி பாஸ்போர்ட்டில் போயிருக்கார். அப்படிங்கும்போது அந்த இஷ்யூ பார்ட்டியை எப்படி பாதிக்கும், இல்லை அதுக்கு பார்ட்டி சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் அதை ஏற்க வாய்ப்பு இருக்கா? போலி பாஸ்போர்ட்டு வழக்கு இங்கே எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் இருக்குது. போன வாய்தால ஆஜராகிருக்காரு. அடுத்து 15ஆம் தேதி ஆஜராக போகிறாரு. இந்த தகவல் நீங்கள் ஒவ்வொரு வாய்தாக்கும் மத்திய குற்றப்பிரிவு சைட்லேருந்தும் ஆஜராவாங்க. பிபி ஆஜராவார். கோர்ட்டு நடைமுறையில் எல்லாருக்குமே இது தெரியும். இப்படிப்பட்ட நபர் பாஸ்போர்ட்டு முடக்கப்பட்டிருக்காருன்றது தானாக இந்த இதில் தெரியும். அது முடக்கப்பட்டது தானே போலி பாஸ்போர்ட்டு. அப்போது இப்படிப்பட்ட நகர் அயலக அணி பொறுப்பாளராக கொடுத்ததே தப்பு. ஏன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கே போக முடியாத ஒரு ஆளுக்கு அயலக அணி பொறுப்பு எப்படி கொடுக்க முடியும்? இது இல்லாமல் அவர் கென்யா போயிட்டு வராரு. அப்போது இது நீங்கள் கேட்டிங்கள்ல, அப்போவே சொல்லியிருந்தா நாங்கள் உஷாராக இருப்போமே, இப்போவே சொல்லியிருந்தா உஷாராக இருப்போமேன்னு. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் ஏன் பண்ணல, இன்டெலிஜென்ஸ் இது ஏன் ரிப்போர்ட் போடலன்னு அங்கெல்லாம் கேட்கணும். அப்போ இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சே அனுமதித்திருக்கிறார்கள். ஒருத்தர் கேட்டதுக்கு இன்றைக்கி ஒரு கயவனுடன் என்னை இது பண்ணதுக்கு நான் வந்து வழக்கு போடுவேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் கயவன் ஆகிட்டாரா? நேற்று வரைக்கும் அயலக அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கேட்டவர் தான் அந்த அணிக்கு செயலாளராக இருக்கார். ஆமாம், இன்றைக்கி அவர் கயவன் ஆகிட்டார். இப்போ நாங்களா சொன்னோம்? நாங்களா கயவனை வந்து பொறுப்பு கொடுத்து வையின்னு சொன்னோம்? நாங்களா அந்த கயவனுடைய அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் இருங்கன்னு சொன்னோம்? நாங்களா இன்டெலிஜென்ஸை கம்முன்னு இருன்னு சொன்னோம்? அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ரிப்போர்ட் இன்றைக்கி ஜிவால் பேசுகிறாரு. அந்த போலி பாஸ்போர்ட் வழக்கில் சிசிபி வந்து ஜிவாலு கீழே இருக்கிற சென்னை காவல் ஆணையரகத்துடைய கீழே வர்ற மத்திய குற்றப்பிரிவு தானே பக்கத்தில் உட்காந்துருக்காரு ரத்தோர். அவர் கீழே தானே அந்த மத்திய குற்றப்பிரிவு வருது. அதுதானே அந்த வழக்கை நடத்துது. அப்போ அவருக்கு தெரியாதா? இதெல்லாம் வந்து இவங்க கண்ணை மூடிக்கிட்டா, அதாவது இந்த சொல்லுவாங்களே அந்த பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருன்றதுன்னு, ஏதோ ஒரு பறவை சொல்லுவாங்க, போய் தலையை மட்டும் உள்ளே விட்டுக்குமா, அப்போ தப்பிச்சிட்டோன்னு நினைக்குமா. அந்த மாதிரி இவர் வாட்டில் குழந்தைத்தனமாக ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்மளாம் நம்பணும் அப்படின்றாங்க. அமீரும் அந்த கதை தானே சொல்கிறாரு. என்கிட்ட வந்து சொல்லணும், எங்களுக்கு அதுவாக வேலை. நீங்கள் யாராவது ஒரு அயோக்கியனோட துணை வச்சுருப்பீங்க, அவங்க கூட எல்லா வகையிலையும் பண பரிமாற்றம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த விஷயம் வெளியே வெடித்த உடனே ஐயோ எனக்கு தெரியாது இப்போ சொல்கிறவங்களாம் அப்போ சொல்ல வேண்டியதுன்னா யார் கூட பழகிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.